ஹலோ மீட் மிஸ் மித்துனு நான் தான். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நிறைய பேர் வந்து எனக்கு ஒரு வீடியோ அனுப்பிச்சு, ப்ரோ இந்த வீடியோ எப்படி ப்ரோ மிஸ் பண்ணுங்க, இந்த வீடியோக்கு ரியாக்ட் பண்ணுங்க, இந்த வீடியோக்கு ரியாக்ட் பண்ணுங்க. நம்ம திவாகர் அவர்கள் வந்து புதுசாக மறுபடியும் இன்ஸ்டாகிராமில் ஓப்பன் பண்ணி வந்துட்டாரு, அதுக்கு நீங்கள் ரியாக்ட் பண்ணுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ அந்த வீடியோ என்ன ஏது அப்படிங்கிறது சும்மா நார்மலாக டவுன்லோட் பண்ணி வச்சேன். அதை அப்படியே பார்த்து அப்படியே ரியாக்ட் பண்ண போகிறோம். இது ரியாக்ட் பண்ணிவிட்டு இதோட இதை விட்டுருவோம். இதுக்கப்புறம் ஏதாச்சும் சரித்திரம் சம்பவங்கள்லாம் அவர் பண்ணார் அப்படின்னா மறுபடியும் கையில் எடுப்போம். சும்மா ஜாலியாக இருக்குதுல்ல, அதனால் சரி ஓகே வீடியோ பார்க்க போகலாமா? அவர் என்ன சொல்கிறாரு, அவரோட கம்பேக் எப்படி இருக்குது அப்படிங்கிறதுல வெறித்தனமாக பார்த்து தெரிஞ்சுக்கலாமா? வணக்கம் தமிழக மக்களே. வணக்கம் திவாகர் அண்ணனே. ஏன்னா இப்போது நார்மலாக இப்போ எங்கள் வீட்டுக்குலாம் போனால் இப்படி கும்பிடுவாங்க, இப்படி வாங்குவாங்க, இதுன்னு ஸ்டைலுமா சூப்பர்மா. என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி முடக்கப்பட்டது அப்படின்னு நிறைய வதந்திகள் பரப்பிக்கிட்டு இருக்காங்க. நிறைய வதந்திகளா? நிஜமாலுமே உங்கள் இன்ஸ்டாகிராம் ஐடியா ஒன்றும் அடிச்சு தூக்கிட்டானா? ரிப்போர்ட் அடிச்சு தூக்கிருப்பானுங்க. வதந்திலாம் கிடையாது, வாந்தியாக கண்ணுக்கு எதிராக எவிடென்ட்டாக தெரியுது. அப்புறம் என்னத்தை வதந்தி? போய் பார்த்தா தெரிய போகுது இன்ஸ்டாகிராம் ஐடி இல்லை அப்படின்னா அப்புறம் இல்லைன்னு தானே அர்த்தம். என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் பார்ட்டி கண்டென்ட் கார்பரேட் இஷ்யூனால டீஆக்டிவேட் ஆகிட்டு இருக்கு. ஓகேங்க, தேர்டு பார்ட்டி கண்டென்ட்டு. அண்ணா இப்படி 6 பார்ட்டி கண்டென்ட்னா தேர்டு பார்ட்டி கண்டென்ட்னா இதுதான் தேர்டு பார்ட்டி கண்டென்ட்டு. டீஆக்டிவேட் ஆகி அடேங்க அப்பா அண்ணா நாசா முதற்கொண்டு எல்லாம் ரிசர்ச் பண்ணி நடிப்பு அரக்கனா இருக்கான். பெரிய லெவலில் அமெரிக்காக்கெலாம் வந்து இங்கே இருக்கக்கூடிய ஃபாரின் ஆக்டர்ஸ்லாம் டஃப் கொடுப்பான் போலன்ட்டு ஒரு வேளை உட்காந்து ஒரு டீமாக செயல்பட்டு உங்கள் இன்ஸ்டாகிராமை தூக்கியிருப்பாங்களோ? வாய்ப்பு இருக்குது. நான் இப்போ பேசுனதையும் உண்மையான அண்ணன் நம்பருக்கு வாய்ப்பு இருக்கா? ஸோ இந்த ஐடியை ரெக்கவர் பண்ணுறதுக்கு ப்ராசஸ் போய்கிட்டு இருக்கு. இதற்கிடையில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு புதுசாக ஒரு ஐடியை ஓப்பன் பண்ணியிருக்கேன். இந்த ஐடியை ரெக்கவர் பண்ணுறதுக்கான ப்ராசஸ்லாம் அண்ணா வந்து ஒரு டீம் செட் பண்ணி மறுபடியும் ஐடி விங் மாதிரி அண்ணா ஒன்று வச்சிருக்காரு. அதில் ரெக்கவர் ஆகிட்டு இருக்கு போல். ஸோ கூடிய சீக்கிரம் மறுபடியும் அவரோட ஐடி ஐயோ தமிழ்நாடு மீண்டுமா பாவம் தமிழ்நாடு அப்படியே போனதோடு போட்டு விட்டுருங்களேன். டிஆர் டாட் டாக்டர் திவாகர் பிபிடி அப்படின்னு ஒரு ஐடி. ஓகேங்களா, டிஆர் டாட் டிஐடபிள்யூஏஜிஏஆர் கண்டினியூஸாக திவாகர். ஓகே இல்லை ஸ்பெல்லிங் மிஸ்டேக்லாம் அண்ணன் விடுறாரா அப்படின்னு பார்த்தேன். இல்லை அண்ணன் படிச்சிருக்காரு உண்மையாலுமே. பிபிடி. ஓகேங்களா, ஸோ இதுதான் என்னோட ஐடி. இதை நான் டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன். நிறைய பேர் பொய்யான தகவல்களை பரப்பிக்கிட்டு இருக்காங்க. நிறைய எப்படி நான் இப்படியே பரப்புவாங்களோ, பொய்யான தகவல்கள் நான் பரப்ப போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பின்னாடி இப்படி வச்சுக்கிட்டு ஆட்டிக்கிட்டு இருப்பாங்களா? இல்லை அந்த பாடி லாங்குவேஜ் முதல் கொண்டு ரசிக்கிற மாதிரி இருக்கு பாருங்க அண்ணன். அதை தான் சொல்லுங்கள். வந்து இவரோட ஐடியை ரிப்போர்ட் பண்ணி நல்லா தெரிஞ்சுக்கோங்க. என்னோட ஐடி வந்து டீஆக்டிவேட் ஆனதோட காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட ஐடி வந்து உங்களோட ஐடி என்ன டீஆக்டிவேஷன் ஐயான பொய்யான பரப்பு ஐடி டீஆக்டிவேஷனுக்கு ஐடி என்ன? இப்போ என்ன மேட்ரு சம்பவத்தை சொல்ல வரேங்க. ரொம்ப நேரமாக ஐடி டீஆக்டிவேட் சரி பேசுங்க. நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, நான் நிறைய 500 யூடியூப் சேனல் இன்டர்வியூ எடுத்திருக்கேன். நிறைய சேனல் இன்டர்வியூவை அதை டவுன்லோட் பண்ணி என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடியில் போட்டிருக்கேன். நிறைய சேனலோட இன்டர்வியூ டவுன்லோட் பண்ணி உங்களோட இன்ஸ்டாகிராம் ஐடியில் போட்டால் இப்போ என்னென்ன பிரச்சனை? யூடியூப் காரன்லாம் காப்பி எடுக்காம கண்டென்ட் ஸ்ட்ரைக் கொடுக்குற அளவுக்கு யூடியூப்பில் நீங்கள் கொடுத்த வீடியோ நீங்கள் எடுத்து போடுறதுக்குலாம் ஒரு பிரச்சனையும் கிடையாது. அதுக்காகலாம் ஐடியா தூக்கியிருக்க மாட்டாங்க. எவனோ வெறுப்பாய் தூக்கியிருக்கேன், ஒத்துக்கோங்கண்ணே. இது போக என்னை பற்றி நிறைய நியூஸ் சேனல்ஸ்லாம் பெருமையாக பேசுகிறாங்க இல்லையா? பெருமையாக பேசுகிறாங்கல்ல அண்ணனை பற்றி, பெருசாக பேசுகிறாங்கல்ல அண்ணனுக்கு வந்து சொல்கிறேன். அண்ணன் வந்து ஒரு வாட்டர்மெலன் சார் அப்படின்னு பெருமையாக பேசுனாங்கல்ல, அதெல்லாம் வேற கட் பண்ணி போட்டார் போல். ஸோ அதெல்லாம் எடுத்து என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடியில் நான் அப்லோட் பண்ணிட்டேன். இது ஏன் மேலே உள்ள தவறு. ஓகேங்களா, ஸோ இன்ஸ்டாகிராம் நிர்வாகம் தான் என்னோட ஐடியை முடைக்கிறதுக்கு காரணம். தேர்ட் பார்ட்டி கண்டென்ட் எதுக்கிட்ட இப்போ அண்ணனை வந்து தேர்ட் பார்ட்டி கண்டென்ட் போட வச்சு அண்ணனை பிளான் பண்ணி தூக்குறீங்களா? இன்ஸ்டாகிராமை முட்டக்குறீங்களா? அண்ணனை முட்டக்குறீங்களா கண்டென்ட் போட வச்சு? டென்ஷன் ஆயிடுவோம். இது ஏன் மேலே உள்ள தப்பு சரிங்களா? சாரி அப்படின்ட்டு ஒரு இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து தூக்கிட்டதுக்கு முட்டு கொடுக்கறதுக்கு சாரிங்கிற வார்த்தை அண்ணனுக்கு வரும். ஆனால் 500 இன்டர்வியூவில் ஒரு 20 இன்டர்வியூ 30 இன்டர்வியூ ஒன்றா உட்காந்து சூரியை பற்றி கேட்பாங்க. அவரை பற்றி அந்த டோனில் நான் பேசுனது தப்பு தாமா, சாரி அப்படிங்கிற ஒரு வார்த்தை வராது. இன்னொரு ஆக்டர்கிட்ட அண்ணன் சாரியோ இல்லை என்னோட விட அவர் சிறந்தவர் அப்படிங்கிற மாதிரி அண்ணன் சொல்லவே மாட்டார். ஆனால் ரொம்ப யதார்த்தமான மனிதர் அண்ணன். காப்பி ரைட் இஸ் யூஸ். ஓகேங்களா, ஸோ இஷ்யூஸு எதுக்கிட்ட இப்போ இஷ்யூஸ் கொடுக்குறீங்க? இஷ்யூஸு அண்ணனுக்கு வந்து காலங்காத்தால் எந்திரிச்சோடனே ஒரு அத்திப்பழம் ஜூஸ் கொடுத்தீங்கன்னா ஓகே, அதுன்னு இஷ்யூஸ் கொடுக்குறீங்க. இஷ்யூஸு இன்ஸ்டாகிராமு இஷ்யூஸ் கொடுக்குறியா நீ அண்ணனை வந்து கான்டென்ட் போட வச்சு? என்னை பற்றி பெருமையாக பேசுகிற விஷயங்களெல்லாம் என்னோட ஐடியில் எடுத்து அப்லோட் பண்ணது அது தவறான விஷயம். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா தற்காலிகமாக என்னோட ஐடி டீஆக்டிவேஷன் பண்ணப்பட்டிருக்கு. உங்களையே டீஆக்டிவேஷன் பண்ணணும். உங்களை வந்து பெருமையாக பற்றி பேசுகிறதெல்லாம் எடுத்து உங்கள் ஐடியில் போட்டதுக்கே டீஆக்டிவேட் பண்ணிட்டாங்களே. நீங்களே உங்களை பற்றி பெருமையாக பேசிக்கிட்டு இருக்கீங்களே, அதுக்கு உங்களை முதல்ல டீஆக்டிவேட் பண்ணணுன்னா அடுத்து அதை தான் பண்ண போகிறானுங்க. இதுக்கப்புறமாச்சும் உஷாராகுங்கண்ணே. என் தமிழ்நாட்டு மக்களே, என் இன்ஸ்டாகிராம் ஐடியில் இப்படி ஹேக் பண்ணி தூக்கிட்டீங்க. என் இன்டர்வியூஸில் ரீவாச் பண்ணும்போது எனக்கு சில விஷயங்கள் புரியுது. ஐ ஷுட் ஹேவ் ஹேண்டில் திஸ் இன் திஸ் வே அப்படிங்கிற மாதிரி ஏதாச்சும் ஒரு வீடியோ அண்ணன் போட்டிருப்பாரு. சரி பார்த்து ரியாக்ட் பண்ணலான்னு பார்த்தா
காண்டன்ட் போட்டதுக்கு அண்ணனை முடக்கி இந்த இது அது என்னது இஷ்யூஸு கொடுக்குறீங்களாடா இன்ஸ்டாகிராமு இஷ்யூஸு. அந்த ஐடியை திருப்பி ரெக்கவர் பண்ணுறதுக்கு ப்ராசஸ் போய்கிட்டு இருக்கு. ஸோ பொய்யான தகவல்கள் ஆளாளுக்கு இதை பற்றி வதந்திகளை பரப்பிக்கிட்டு இருக்காங்க. ஆமாம், எங்களுக்கு வேறு வேலை கிடையாது தமிழ்நாட்டு மக்களுக்கெல்லாம். அண்ணனை பற்றி பேசுறது, அண்ணனை பற்றி வதந்திகள் பரப்புறது வேறு வேலை பொழப்பே கிடையாது தமிழ்நாட்டு மக்களுக்கு. இது உண்மை நிலையை விளக்குறதுக்காக நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதற்கான ஆதாரங்களை நான் ரெடியாக வச்சுருக்கேன். இதுக்கு என்னென்ன ஆதாரங்கள்லாம் ரெடியாக வச்சு இப்போ என்ன ஏதாச்சும் க்ரைம் சீன் நடந்து போச்சா, இல்லை ஏதாச்சும் உங்களை அவமானப்படுத்தினதுக்கான ஆதாரங்கள்லாம் வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த மாதிரி ஏதாச்சும் கண்டென்ட் கிரியேட் பண்ணுறேன். என்ன இப்போ இன்ஸ்டாகிராம் ஐடியை தூக்கிட்டானுங்க. ஒன்றே எவனாச்சும் ஹேக் பண்ணியிருப்பானுங்க, அந்த ஐடியா எங்கேயாச்சும் போய் விற்றுருப்பானுங்க. இல்லை நார்மலாக இந்த நீங்கள் சொல்கிறதுக்கான ரீசனும் இருக்கலாம். மற்றவங்களோட கான்டென்ட்லாம் உருவி உங்கள் இதில் போட்டு 7000 ரீல்ஸ் போட்டுட்டேம்மா, சாரி வச்சு விட்டேன் 700 ரீல்ஸ் 2000 ரீல்ஸ் போட்டுட்டேம்மா. என்னமோ இவரே வந்து ஓனாக கான்டென்ட் கிரியேட் பண்ணி 2000 ரீல்ஸ் போட்ட மாதிரி நீங்கள் வந்து வெளியே பில்டப் கொடுத்துட்டு இருந்தீங்களா, கடுப்பாக எவனாச்சும் தூக்கியிருப்பான், இல்லை எவனாச்சும் காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுத்துருப்பான், என் வீடியோ எதுக்கு இவன் எடுத்து போடுறான் அப்படின்ட்டு. எனி பாசிபிலிட்டி. ஆக மொத்தத்தில் போனது தானே, ஒத்துக்கோங்களேன் போயிருச்சுன்ட்டு. இன்ஸ்டாகிராமில் இருந்து எனக்கு மெயில் பண்ணியிருக்காங்க. தவறுதலாக பொய்யா பரப்புறவங்களுக்கு என்ன பதிலடி கொடுக்கணும் அப்படின்றது எனக்கு தெரியும். என்னன்னு தெரியும் உங்களுக்கு. சரி, என்ன பதிலடி கொடுக்க போகிறீங்க, என்ன தான் பதிலடி கொடுக்க போகிறீங்க? நாங்களும் ஆர்வமாக தான் இருக்குது எல்லாருமே. சரி, தவறுதலாக பொய்யா என்னென்ன கான்டென்ட் உங்களை பற்றி பரப்புறதுக்கு என்ன இருக்குது? ஏன் ஐயோ ஏன்னா உங்களுக்கு புரியுதா? அது ஒரு பக்கம். ஆக்சுவலாக கூலி படம் வந்திருக்கு. கூலி படத்தை விட்டுவிட்டு இப்போது ஆக்சுவலாக கூலி படம் வந்திருக்குங்க. அந்த படத்தை விட்டு போட்டு இந்த இஷ்யூவை பற்றி பேசுகிறீங்களே அப்படின்னு சொல்கிற டோன் எப்படி இருக்கு? ஆக்சுவலாக கூலி படம் வந்திருக்கு. பெரிய அண்ணே டென்ஷன் நரம்புலாம் ஏறுறீங்க, டென்ஷன் ஆகுது எனக்கு. அண்ணங்கிண்ணன் மரியாதையாக பேசிக்கிட்டு இருக்கேன், அப்புறம் பார்த்துக்கோங்க சொல்லிட்டேன். எல்லாம் உன்னை பற்றி தான் வாங்க பேசிகிட்டு இருக்காங்க. அதாவது நின்னா நடந்தா உட்காந்தா எல்லாமே ஒரு நியூஸ் ஆகுது, சம்பவம் ஆகுது. ஆமாம், ஏன்னா நார்மலாக நின்னா நடந்தால் உட்காந்தா பரவாயில்ல. பாடி லாங்குவேஜ் இப்போ பேசும்போது நின்னா நடந்தா உட்காந்தா எல்லாமே இந்த நியூஸ் ஆகுது, ஜிங்குச்சிக்குங்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அப்புறம் பேச தானே தோணுது. அப்புறம் அண்ணனை என்னென்ன ஏன்னா கூலி படம் வந்திருக்கு. இந்த ஸ்ட்ரீட் டாக்ஸ் பிரச்சனையை பற்றி யாருமே கண்டுக்கல. தொழிலாளர்கள்லாம் போராடினாங்கல்ல, டக்குன்னு பேர் மறந்துருச்சு, அந்த பிரச்சனையை பற்றி யாருமே கண்டுக்கல. அப்படிங்கிற மாதிரி அண்ணன் ஏதாச்சும் ஒரு வீடியோ போட்டிருந்தாருன்னா ஓகே, அந்த டிஸ்ரெஸ்பெக்டில் ஒன்று குறைஞ்சிருக்கும், ஒரு மைனஸ் பாயிண்ட் குறைஞ்சி அண்ணன் மேலே போயிருப்பார். கூலி படத்தை விட்டு புட்டு அண்ணனோட இன்ஸ்டாகிராம் பற்றி பேசுகிறாங்களாம் தமிழ்நாட்டு மக்கள். இப்போ புரியுதா கூலியம் 1000 crores மிஸ் பண்ணுச்சுன்ட்டு? என்ன பண்ணுறது? அதான் ரீசனாமா அவர் தான் சொல்கிறாரு. ஓகேங்களா? அதாவது இது ஒரு கொடுப்பனை. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சாரை பேசுகிற மாதிரி என்னை பற்றி நிறைய பேர் பேசிகிட்டு இருக்காங்க. ஐயோ ஏய், இது சரி, இது சரியான பைத்தியம் இல்லைடா, சரியாக அப்படிங்கிற மாதிரி அந்த டைலாக்லாம் ஞாபகம் வருது. என்னென்ன ஆச்சு உங்களுக்கு? ஹேட்டர்ஸ்லாம் விட மக்கள் செல்வாக்கு எனக்கு அதிகமாக இருக்குது. நேர்மையான முறையில் லட்சக்கணக்கான ஃபாலோவர்ஸ் என்னோட ஐடியில் ஏற்றிருக்கேன். ஓகேங்களா? மக்கள் செல்வாக்குன்னா என்ன? முதல்ல யார் இந்த மக்கள்? இவரை வந்து அண்ணா நீங்கள் பண்ணுறதெல்லாம் சூப்பர் பிரமாதமாக இருக்குது, இன்டர்வியூலாம் உங்களை நெகட்டிவ் ஷேட் பண்ணுறாங்கன்ட்டு இவர் பக்கத்தில் உட்காந்து அட்வைஸ் கொடுக்குற அந்த பர்சனை மட்டும் கூப்பிட்டு வச்சு முடிச்சு விட்டோம்னா அப்புறம் எல்லாமே முடிஞ்சு போயிடும். நேர்மையான முறையில் கடின உழைப்பு. நேர்மையான முறையில் கடின உழைப்பு. எப்படின்னா இப்படி தான் உழைச்சிங்களா 2 கையை வச்சுக்கிட்டு? அண்ணே ஐயோ, அடுத்து நம்ம மைண்டு வேறு. சரி, ஓகே, வாங்க ரியாக்ட் பண்ணுங்களா. எந்த ஆபாசமும் இல்லாமல் எந்த விளம்பரமும் பண்ணாமல் எனக்குள்ள ஒரு கட்டுப்பாடு. என்னை இன்டர்வியூ எடுத்த நல்ல உள்ளங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும். அதில் ஒரு எந்த ஒரு விளம்பரமும் இல்லாமல் அப்படின்னு தயவு செஞ்சு சொல்லாதீங்க. காசை வாங்கிட்டு பண்ணுறது பேர் தான் ப்ரமோஷனே கிடையாது. அந்த கடையில் போய் நின்னாலே அது பேர் ப்ரமோஷன் தான். நம்மளை தானே கூப்பிட்றாங்க. ரோட்டில் ரேண்டமாக போகிறவங்க யாராச்சும் கூப்பிட்டு கடைக்கு வாங்க ப்ரமோஷன் பண்ணா அப்படின்னா கூப்பிடுவாங்க. ஸோ மக்கள்கிட்ட கொண்டு போய் ப்ரமோஷனை திணிக்கக்கூடாது அப்படின்னு நீங்கள் சொல்கிறது உங்களுக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கிட்டீங்க. உங்களை ப்ரமோஷனுக்கு கூப்பிட்டாங்க, காஸ்டியூம்ஸ்லாம் கொடுக்குறாங்க, அவங்களே வீடியோ எடுத்து ஒரு ரீல்ஸ் எடுத்து கொடுக்குறாங்கன்னா நீங்கள் போய் நின்ற வேண்டியது. ஃபிலாசபி பேசும்போது மட்டும் இது மட்டும்தாம்மா நான் பண்ணுவேன், ஆனால் காசு வாங்க மாட்டேனே அண்ணே அப்படின்னா நீங்கள் ஒரு ஏமாலின்னு அர்த்தம். உங்களை கூப்பிட்டு உங்களோட ஒர்க்குக்கு பயன்படுத்திக்கிட்டாங்க அப்படின்னா அதுக்கான பேமெண்ட் நீங்கள் வாங்கணும். அது பேசிக்கு. அந்த பேமெண்ட் கூட எனக்கு வேண்டாமா அப்படிங்கிறனால நீங்கள் தியாகியும் கிடையாது. பேமெண்ட் வாங்காமல் நீங்கள் பண்ணுறனால நீங்கள் ஒன்றும் அப்படிலாம் இல்லைண்ணே. ரியாலிட்டி கொஞ்சமாச்சு ஏதாச்சும் யோசிச்சு பாருங்கண்ணே. நார்மலாக இந்த கோட் ஷூட்லாம் போட்டு ஹெலிகாப்டர்லாம் பறந்துட்டு ப்ரமோஷனே நான் பண்ண மாட்டேம்மா. அதுவும் ஒன் ஆஃப் த வே ஆஃப் ப்ரமோட்டிங் தான். அதுவும் கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கறது தான் அது பேரும். இல்லை, எனக்கு தான் எதுவும் தெரிய மாட்டேங்குது. எனக்கு ஒன்றுமே புரியலடா, என்னடா இது உலகம். சிலர் வந்து பார்த்தீங்கன்னா வியாபார நோக்கத்தில் நம்மளை தப்பாக போட்டு வியூஸ் வாங்கி சம்பாதிக்கிற நபர்கள். அதுக்கான அண்ணன் நம்மளை தான் பற்றி பேசுகிறாரோ, நம்ம அண்ணனை பற்றி பேசணுன்னு திடீர்னு அண்ணன் ஆக்சுவலாக வியாபார நோக்கத்தில் நம்மளை போட்டு வியூஸ் வாங்கி சம்பாரிச்சு எண்ட் ஆஃப் த டே நானும் அதான் பண்ணுறேன். பட் நான் அட்லீஸ்ட் ஒத்துக்கிறேன். பலனை அந்த நபர்கள் அனுபவிப்பாங்க, அது வேறு விஷயம். ஸோ என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடியை பற்றி தவறுதலாக வதந்திகளை பரப்பிக்கிட்டு இருக்காங்க.
அண்ணனோட இன்ஸ்டாகிராம் பண்ணி போய் தவறுதான் வதந்திகள் பரப்பாதீங்க. அப்புறம் அண்ணன் அப்புறம் அடிச்சுப்பிடுவார், அப்படி கிள்ளி வச்சுருவார் உங்களெல்லாம். அப்புறம் எல்லாம் அப்படியே என்ன அண்ணன் பாடி லாங்குவேஜ் தான். அண்ணனை பற்றி கூலி படத்தை பற்றி கூட பேசாமல் அண்ணனை பற்றி பேசுகிறீங்க அப்படின்னா ஏங்க இது எனக்கு மட்டும் வந்து பிரச்சனை இல்லை. ஏகப்பட்ட நபர் ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, சார் என் ஐடி இந்த மாதிரி பிளாக் ஆகிருக்கு, 15 நாள் கழிச்சு வந்திருக்கு, ஒரு வாரம் கழிச்சு. யார் மண்ணை சாதிக்கு, ஜிபி முத்து, திவ்யா அவர்கள், அந்த மாதிரி ஏகப்பட்ட பேர் கால் பண்ணி அண்ணன்கிட்ட சொல்லியிருக்காங்க. எல்லாமே ஒரு பெரிய டீம் தான், டீம் அப் தான், ஒரு பெரிய குழு தான் போல கழிச்சு வந்திருக்கு. இது ஏகப்பட்ட நபருக்கு உள்ள விஷயங்கள். ஏன் என் ஐடி போனதை மட்டும் பயங்கர நியூஸாக எடுத்து போட்டு, அதாவது நின்னா அண்ணன் ஐடி போனது மட்டும் பயங்கரமாக நியூஸை எடுத்து போட்டு அப்படிங்கிற மாதிரி அண்ணன் பாடி லாங்குவேஜில் மிரட்டுறீங்க. அது வேறு விஷயம். உங்கள் ஐடி போனது மட்டும் எல்லாம் பயங்கரமாக வந்து திருவிழா மாதிரி கொண்டாடுறாங்க. அதுதான் மேட்ரு, அவள் தான் விஷயம், அவள் தான் பதில், அவளை தான் புரிஞ்சுக்கோங்க. ஏன் ஒருத்தர் ஐடி முடக்குனதுக்கு மக்கள்லாம் கொண்டாடணும், எல்லாம் ஹாப்பி ஆகணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. இதுக்கு மேலே சொல்ல முடியாது. நின்னா செய்தி நடந்தா சம்பவம்ன்ற மாதிரி நம்ம நின்னா செய்தி நடந்தா சம்பவம் ஆகிட்டு இருக்காங்க. பெரிய அடுத்த சரித்திரம் தான் அவர் படைச்சிக்கிட்டது. அடுத்த வேலையை பார்ப்பார் இவர். நின்னா செய்தியாக நடந்தா சம்பவமா? ஏன்னா நிற்க முடியுதா? நான் சொல்கிறேன், 30 வயசில் எனக்கே மூட்டு வலி முட்டுதே. எப்படி நின்று சம்பவம் தான். நீங்கள் நிற்கிறதே பெரிய சம்பவம் தான், நீங்கள் நடக்கிறதே பெரிய சரித்திரம் தான். கச்சச்ச. ஸோ இதுவும் ஒரு வளர்ச்சியோட உச்சகட்டம் தான். எனிவே மதுரை மீனாட்சி தாயி, அந்த கலைத்தாயி கடின உழைப்பாளர், ரத்த சிந்தி கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் புள்ளி பண்ணீங்க, சரி ஓகே. ஆனால் மதுரை மீனாட்சி அம்மனி அந்த கலைத்தாயும் நீங்கள் பண்ணுற புள்ளினஸ் இருக்குல்ல, அதுதானே என்னால் ஏற்றுக்கவே முடியல. ஒரு இன்டர்வியூவில் லிட்டரலாக சொல்கிறீங்க, கலைத்தாய் தர்பூசணி அவதாரம் எடுத்துகிட்டு வந்து உங்களெல்லாம் எங்கள் கண்ணில் காமிச்சாங்களா? அண்ணே, கலைத்தாய் மேலே எனக்கு அலாதி பிரியம், அலாதி ரெஸ்பெக்ட் உண்டு. இப்படி வச்சு கலைத்தாயை யாருமே இத்தனை வருஷ காலகட்டத்தில் யாருமே கலைத்தாய்க்கு இப்படி தண்டனை கொடுத்துருக்க முடியாது. வந்த ஃபாலோவர்ஸ் ஓகேங்களா, கண்டிப்பாக இறைவன் வந்து அதை எந்த விதத்துலையும் முடக்க மாட்டாங்க. அது வரைக்கும் அந்த ஐடி வர வரைக்கும் தற்காலிகம், அந்த ஐடி வர வரைக்கும் டிஷர்ட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டே இருங்க தயவு செஞ்சு. என்னென்ன என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போ ஒரு ஐடியை ஓப்பன் பண்ணியிருக்கேன். Dr.DIWAGRBPT அந்த ஐடியா வந்து இப்போ நாங்களாம் ஃபாலோ பண்ணுமாக்கோம். நீங்கள் வந்து அப்புறம் கோமாளின்னு சொன்னாலே ஏற்றுக்க மாட்டேங்கிறீங்க. நான் கடவுள் படத்தில் பாத்திரம் ஏந்தி வந்தேன் ஐயனே, அந்த பாட்டில் எனக்கு இப்போ ஞாபகம் வருது. ஏன் ஞாபகம் வருதுன்னு தெரியல, சும்மா ஞாபகம் வச்சு சொன்னேன். ஓகேங்களா, கண்டினியூஸாக. ஸோ இதுதான் என்னோட ஒரிஜினல் ஐடி. ஓகேங்களா, ஸோ மக்கள் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், பழைய மாதிரி ஆதரவு கொடுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, பழைய மாதிரி ஆதரவு கொடுங்க அப்படின்னு கேட்குறதுக்கும் எனக்கு அந்த பாட்டு ஒன்று ஞாபகம் வந்துன்னு சொன்னேன். இப்போ புரியுதா? ஏன்னா ஒரு 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 எடுக்கிறது யாசகம், அதில் ஸ்டைலு வேறு உங்களுக்கு. ஆல்ரெடி நம்ம மக்கள்கிட்ட முகம் பதிஞ்சிருச்சு. ஓகே, ஆமாம், அப்படியே நெஞ்செல்லாம் வந்து பதிஞ்சிருச்சு. அண்ணா நீங்கள் தான் ஃபாசிலா கெட்டுப்போன டைனோசர் முட்டையா? நீங்கள் அப்படியே உள்ளுக்குள்ளே பதிஞ்சிருக்கு, நாங்களாம் நோண்டி நொங்க எடுத்து அதை மியூசியத்தில் கொண்டு போய் வைக்கிறதுக்கு. ஷோ, ஏன்னா இப்படி பண்ணுறீங்க? அண்ணா ஃபாசில் அப்படின்னா இஸ்லாமிய நண்பரோட பேர் கிடையாது. அது என்னன்ட்டு நீங்கள் தான் படித்து வராச்சே, உங்களுக்கு தெரியாதானே? உங்களுக்கு தெரியும். எவ்வளோ தடைகள் சோதனைகள் வந்தாலும் ஒவ்வொரு தடைக்கெல்லாம் தூக்கி 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 எரிஞ்சிட்டு முன்னேற்ற பாதையை நோக்கி நான் போய்கிட்டே இருப்பேன். நான் ஆடிக்கினே இருப்பேங்கிற மாதிரி பொய்க்கினே இருங்க. நான் பொய்க்கிட நீங்கள் பாட்டு நான் சொல்கிறது நான் என்ன சொல்கிறேன்னா, தமிழ் படத்தில் கிளைமேக்ஸில் வரும்போது யார் நிப்பாட்டினாலும் இவன் நடப்பதை நிப்பாட்ட மாட்டான், ஏனென்றால் சுகர் பிபி இதெல்லாம் இவனுக்கு இருக்கிறதுங்கிற மாதிரி இங்கிருந்து போய்கிட்டே இருங்க. ராஜஸ்தான் தாண்டி போயிருங்க எங்கேயாச்சும். எல்லா மக்களுக்கும் தெரியும் திவாகர் எந்த மாதிரி பையன், நல்ல எந்த மாதிரி நபர், எந்த மாதிரி நேர்மையாக. அண்ணே, எல்லா மக்களுக்கும் தெரியும். தெரிஞ்சனால தான் ஐடியா போச்சு. அது மட்டும் இல்லாமல் நடுவில் ஒரு வார்த்தை ஒன்று விட்டீங்க பார்த்தீங்களா? திவாகர் எந்த மாதிரி பையன், 18 வயசு பையன் இவர். ஐயோ அண்ணே, நொட்டாதீங்க, நான் டென்ஷன் ஆகுதுண்ணே எனக்கு. நபர்னே நிறைய வதந்திகளை தேவையே இல்லாமல் இப்போதைக்கு மௌனம் காக்கிறது நல்லதுங்க. அதனால் நான் மௌனம் காத்துட்டு வரேன். எப்படி 8 நிமிஷம் பேசி வச்சுட்டா இதான் மௌனம் காக்குறீங்களா? அண்ணா, நீங்கள் இந்த மௌனம் காக்கிறது மட்டும்தான் நல்லது. ஒட்டுமொத்த வீடியோவில் நீங்கள் சொன்ன இந்த ஒரு பாயிண்ட்டில் இது ஒன்று தான் உருப்படியான பாயிண்ட்டு. அதை ஒன்று மட்டும் நீங்கள் கட்டி காப்பாற்றுனீங்க அப்படின்னாலே உங்களுக்கு ஒரு டீசெண்டான இடம் இருக்குது சினிமா இண்டஸ்ட்ரியில். மௌனம் காத்துருங்கள் அண்ணன், அதுதான். எல்லாத்துக்கும் மேலே இறைவன் சக்தி இருக்குது, நீதி இருக்குது, நேர்மை இருக்குது, சத்தியம் இருக்குது. நீதி இருக்குது, நேர்மை இருக்குது, சத்தியம் இருக்குது. காலைல வச்ச இட்லி இருக்குது, உப்புமா இருக்குது, நேற்று வச்ச சாம்பார் இருக்குது, மீன் குழம்பு இருக்குது, நைட்டுக்கு வச்சு சாப்பிடலாம். யாரையும் அழிச்சிட முடியாது. ஏங்க நாம் பண்ண தப்புனால இன்ஸ்டாகிராம் ஆல்ரெடி வார்னிங் கொடுத்துருக்காங்க. யாரையும் அழிச்சிட முடியாது அப்படின்னா டைனோசர்லாம் ஏன் அழிஞ்சுது? அப்புறம் யமதர்மராஜான்னு சொல்லிட்டு அவர் எதுக்கு சுற்றிக்கிட்டு இருக்காரு? எல்லாரும் இங்கே எல்லாத்தையும் அழிக்க முடியும். அப்படி அந்த எண்ணங்கள்லாம் கொஞ்சம் கட்டுப்படுத்தி வாழ்கிறது தான் இறைத்தன்மை. அவ்வளோதான் ஃபிலாசபி.
தேர்ட் பார்ட்டி கண்டென்ட் யூஸ் பண்ணாதீங்க. நான் தப்பு பண்ணிட்டேன். நான் நடிச்ச படத்தோட கிளிப்பிங்ஸை என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடியில் எடுத்து அப்லோட் பண்ணிட்டேன். அதுவும் தப்பு. அதுவும் காப்பிரைட் இஷ்யூ வரும் மேலே. இல்லை அது தப்பு கிடையாது. நீங்கள் நடித்த படத்தை அப்லோட் பண்ணது, தேர்ட் பார்ட்டி இதை அப்லோட் பண்ணது, அதெல்லாம் தப்பு கிடையாது. இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணுங்கன்ட்டு உங்ககிட்ட ஒரு பொண்ணு சொல்லுச்சுல, இன்டர்வியூவில் கூட சொல்லுவீங்கல்ல, இன்ஸ்டாகிராமில் பண்ணுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த பொண்ணு உங்ககிட்ட சொன்னது மட்டும்தான் தப்பு, மற்ற எதுவுமே தப்பு கிடையாதுங்க. நீங்கள் பண்ணாத கரெக்டு தான். ஸோ இந்த விஷயங்களெல்லாம் நான் முறையாக புரிஞ்சு கொள்ளாமல் நான் தவறு பண்ணிட்டேன், தப்பு தான். இனிமேல் வர்ற காலங்களில் முறையாக புரிஞ்சு கொள்ளாமல் தவறு பண்ணிட்டேன், தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு முட்டு கொடுக்குறதுக்கு மட்டும் இவர் சாரி கேட்பார். ஒரு இன்டர்வியூ கூட நானும் பார்த்துட்டேன். நீங்கள் 500 இன்டர்வியூ நான் பார்த்துருக்கேன். ஏன்னா ஸ்டார்டிங்லேருந்தே ஒரு என்டர்டைன்மெண்ட் பர்பஸ், நீங்கள் ஐ பிரகாஷ் பிரதர் அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு இன்டர்வியூவில் கூட சூரியை பற்றி நான் இதாம்மா சொன்னேன், நான் இதுதான் சொல்ல வந்தேன், ஆனால் நான் சொன்ன விதம் தப்பு, என்னை மன்னிச்சிருங்கம்மான்னு ஒரே ஒரு இன்டர்வியூவில் மட்டும், அது கலாட்டா இன்டர்வியூலே உட்காந்து சொல்லியிருந்தாருன்னா இப்போ வரைக்கும் மறுபடியும் இன்டர்வியூ எடுத்துகிட்டு இருப்பாங்க, இன்டர்வியூ கொடுத்துக்கிட்டு இருப்பார், மறுபடியும் நம்மளாம் பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருப்போம், அப்படியே அது கம்மா போட்டு போயிருக்கோம். ஒத்துக்க மாட்டாரே, அண்ணன் வாயிலேருந்து சாரிங்க வார்த்தையும் வராது. ஒரு இன்டர்வியூவில் உட்காந்து இந்த ஆக்ட்ரஸோட ரேட்டிங்கெல்லாம் 1 to 10 எவ்வளோ மார்க் கொடுப்பீங்க அப்படின்னு கேட்பாங்க. தனுஷ்லாம் கேட்பாங்க. அப்படியே அண்ணன் பல்ல கடிச்சு அப்படியே அமைதியாகவே உட்காந்துருப்பார். அந்த ஆங்கரே வந்து பிரெயின் ரீட்லாம் பண்ணி சொல்லுவார். ஏன்னா இல்லைம்மா நம்ம மார்க்லாம் கொடுத்தா சர்ச்சைக்குரிய இதாகுமா, அப்போ 10 out of 10 சொல்லிட்டு போயிருங்க. இல்லை கண்ணே, இல்லைம்மா 10 out of 10 சொல்ல மாட்டாரா? ஏன்னா அண்ணனோட நடிப்பு தான் 10 out of 10. மற்ற ஆக்டருக்கெலாம் ஒன்றும் தெரியாது. எதுக்கு நீங்களாம் சினிமா இண்டஸ்ட்ரியில் இருக்கீங்க? சரி இல்லையே. என்னோட பழைய ஐடி ரெக்கவர் ஆனதுக்கப்புறம் சரி, இப்போ ஒரு ஐடி ஓப்பன் பண்ணியிருக்கேன். இந்த ஐடியில் கண்டிப்பாக இந்த மாதிரி காப்பிரைட் இஷ்யூஸ் அண்ணன் பழைய ஐடி ரெக்கவர் ஆனதுக்கப்புறமும் சரின்னு சொல்கிற அந்த கேப்புக்குள்ளே புதுசாக ஆரம்பித்த ஐடியும் முடக்கிட்டானுங்க, முடிச்சு போட்டானுங்க. இப்போ அண்ணன் என்ன பண்ணிட்டு இருக்காரு தெரியல, அடுத்த வீடியோ ரெடி பண்ணிக்கிட்டு இருப்பாரு. இதோட அண்ணனை விட்டுறலான்னு பார்த்தா அண்ணன் நம்மளை விட மாட்டாரா இருக்கு. நமக்கு ஜாலியாக இருக்குது, ரியாக்ட் பண்ணுவோம். கண்டென்ட்டை நான் போட மாட்டேன், ஓகேங்களா? ஸோ நிறைய பேர் ரிப்போர்ட் அடித்து ஐடியை தூக்கிட்டாங்க. யாரோட ஐடியை ரிப்போர்ட் அடித்து தூக்கவே முடியாது. ஏன்னா ஏன் தூக்க முடியாது? 7, 8, 10 ரிப்போர்ட் எல்லாம் ஒன்றா சேர்ந்துச்சு அப்படின்னா அந்த ஐடியை செக் பண்ணிவிட்டு தூக்கிடுவானுங்க இன்ஸ்டாகிராமே. ஏன்னா அந்த ஐடியில் ஏதோ ஒன்று மிஸ்லீடிங்காக இருக்குங்கிறனால தான் அத்தனை ரிப்போர்ட் வருது அப்படிங்கிறது இன்ஸ்டாகிராம்காரனுக்கே தெரியும். ஏன் ரிப்போர்ட் எடுத்து தூக்க முடியாது? உங்களுக்கு ஒன்று நடந்துருச்சு அப்படின்னா அதுக்கான பாசிபிலிட்டியே இல்லை அப்படின்னு நீங்களாக ஒன்று முடிவு பண்ணிக்கிறீங்க. அதுக்கான பாசிபிலிட்டி என்ன? அது மட்டும்தான் நடக்கும் அப்படிங்கிறது நீங்களாக நினச்சிக்கிறீங்க. என்னதான் நீங்கள் இந்த ரிப்போர்ட் அடித்தாலும் இன்ஸ்டாகிராம் டீம் அந்த வீடியோவை வெரிஃபிகேஷன் பண்ணி பார்ப்பாங்க. வெரிஃபிகேஷன் பண்ணுறீங்களா இன்ஸ்டாகிராம் டீம்? என்ன உங்கள் இஷ்யூஸ் அண்ணனுக்கு ஊருப்பட்ட இஷ்யூஸ் கொடுக்குறீங்க, அண்ணன் கான்டென்ட் போட விட மாட்டேங்கிறீங்க, வெரிஃபிகேஷன் வேறு பண்ணுறீங்க. என்ன இன்ஸ்டாகிராம் ஒழுங்காக போய் படிச்சு பார்ப்பாங்க. ஏதாச்சும் புரியுதா இன்ஸ்டாகிராம் உங்களுக்கு நான் பேசுனது? சரி, புரிஞ்சா சரி, ஓகேங்களா? ஸோ நான் எல்லாமே வந்து சட்ட விதிகளுக்கு உட்பட்டு செய்கிறேன். நம்ம மேலே உள்ள தவறுனால தான் அந்த ஐடிகள் போட்டுப்படுறேன். நம்ம தனதோம் கையை மட்டும் அண்ணனுக்கு பின்னாடி கட்டி போட்டீங்க அப்படின்னா அண்ணன் அப்படியே ஆடாமல் அசையாமல் ஸ்டாட்டிக்காக நின்று பேசுவார், தெரியுமா? ஏன்னா வேறு எக்ஸ்பிரஷன் ஒன்றுமே வேறு எதுவுமே நவர மாட்டேங்குது. யதார்த்தமாக நடந்ததை, அதாவது ஒரு மனுஷன் சும்மா சொல்லக்கூடாதுங்க. என்னமோ ஒரு பழமொழி சொல்லுவாங்க, யானை குழிக்குள்ள விழுந்தா எறும்பு கூட எட்டி பார்க்குமா. எங்கே அப்படிங்கிற ஆர்வம் எல்லாத்துக்கும் இருக்க தான் செய்யும், எட்டி பார்க்க தான் செய்யும். இதில் என்ன பெரிய பழமொழி? அந்த கரை மாதிரி கடைசியில் நின்றவங்க கண்டவங்க வந்தவங்க இவங்க எல்லாம் வந்து திருப்பி சொல்ல வரேன். ஒரு படித்த மருத்துவ ஒரு இன்டெலிஜென்ஸான ஆளை பற்றி இன்டெலிஜென்ட்னு அது ஒரு இன்டெலிஜென்ட்டான ஆளை பார்த்து அப்படிங்கிறதே சொல்ல வரல. இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறீங்க. இன்டெலிஜென்ஸான ஆளை பார்த்து இப்போ எதுக்கு இன்ஸ்டாகிராம் கான்டென்ட் போட விடுங்க அண்ணனை ஒழுங்கு மரியாதையா இஜூஸ் கொடுக்குறீங்களா? அதுதான் இன்டெலிஜென்ஸான ஆள் அவர், புரிஞ்சுக்கோங்க சொல்லிட்டேன். நீங்கள் பேசுங்கண்ணே. தப்பா பொய்யா பிரச்சாரம் நீங்கள் பண்ணிக்கிட்டே இருங்க. இதற்கான பலனை கூடிய விரைவில் வந்து பார்த்தீங்கன்னா சரி ஓகே அது வேறு டாபிக். கூடிய விரைவில் பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் அது மாதிரி பொய்யா பிரச்சாரம், அந்த வார்த்தையை கவனித்தீர்களா? அண்ணனுக்காக பிரச்சாரம் பண்ணுறோமா, நாங்களாம் தவறுதெல்லாம் அண்ணன் வந்து போர்ட்ரே பண்ணுறதுக்காக ப்ரீச் பண்ணுறோம் டு த மக்கள் அப்படின்னு அவர் சொன்னார். வேறு டாப்பிக்னு ஒரு மாற்றின காரணம் என்னென்னா, அடுத்த ஃப்ளோவில் அவருக்கு என்ன வந்திருக்கும் அப்படின்னா, யாரெல்லாம் இந்த வீடியோலாம் என்னை வச்சு பண்ணிக்கிட்டு இருக்கீங்களோ அவங்களுக்குலாம் வாதம், பக்கவாதம், முடக்கம்லாம் வந்து நீங்கள் சாப்பிட்ற கையிலே தான் கழுவுவீங்க அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அன்பு சொற்களால் அண்ணா வந்து எங்களெல்லாம் திட்டுவார். கஷ்டம்தான், ஓகேங்களா? ஸோ பொதுமக்களோட விழிப்புணர்வுக்காக தயவு செஞ்சு பழைய மாதிரி நீங்கள் என்னை ரெகக்னைஸ் பண்ணுங்கள். திருப்பி சொல்ல வரேன், கடின உழைப்பை, நேர்மை, நல்ல பழக்க வழக்கங்கள், கடின உழைப்பு, நேர்மை, நல்ல பழக்க வழக்கங்கள். அதனால் அண்ணனை வந்து திருப்பி ரெக்கக்னைஸ் பண்ணுங்கள். அண்ணனோட புது ஐடியாவை ஃபாலோ பண்ணுங்கள். ஐயனே என் ஐயனே சமப்பாட்டு. இது வந்து கண்டிப்பாக மனிதனோட வாழ்க்கையை உயர்த்தும். நேர்மையான முறையில் நான் சம்பாதிச்சது, ஓகேங்களா? எந்த ஃபாலோவர்ஸும் நான் காசு கொடுத்து வாங்கினது கிடையாது, ஓகேண்ணா.
என்னை விருப்பப்பட்டு இஷ்டப்பட்டு ஃபாலோ பண்ணி இடுப்பப்பட்டா விருப்பப்பட்டா கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கிட்டு தான் இருப்பாங்க. இன்னும் நிறைய மக்கள் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. நிறைய மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய குழந்தைகள்லேருந்து பெரியவங்க முடிய என்னை எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. என்னடா ஏலியன்ஸ்லேருந்து அடுத்து இலுமினாட்டி வரைக்கும் எதிர்பார்க்குறாங்கன்னு சொல்லுங்கள். என்னென்ன ஆச்சு உங்களுக்குலாம்? எல்லாம் அப்படி எதிர்பார்க்குறாங்களோ திவாகர் கம்பேக்குக்கு? அவன் நல்லா இருக்க படத்தை கூலியவே போட்டு அந்த அடி அடிக்கிறானுங்க. இன்றைக்கி எல்லாம் இன்டெலிஜுவலாக மாறிக்கிட்டு இருக்கானுங்க. இதில் திவாகர் வரலன்ட்டு அத்தனை பேர் எதிர்பார்க்குறாங்களா? அவனுங்க தானே இந்த கேங்கு. இந்த இன்டெலெக்சுவலாக காமிக்கணும்னு சுற்றுறானுங்கல்ல, அவனுங்க தான் இந்த கூட்டம். அண்ணனை மாதிரி ஆட்களை உருவாக்குறது அவனுங்க தான். அவர் ஐடியா காணாமல் இவர் எப்போ வருவார், எப்போ கம்பேக் கொடுப்பாரு, திருப்பி எப்போ வருவார், எப்போ கம்பேக் கொடுப்பார், எப்போ குனிவார், ஐ மீன் டான்ஸ் ஆடுவார், எப்போ இன்டர்வியூ எடுத்த பையனை நேற்று ஒருத்தர் அமைச்சிருக்காரு மெசேஜ். ஆனால் திருப்பி வந்து மிரட்டுங்கள், உங்களுடைய சேவை தொடரணும், நாங்களாம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆட புரியலையா உங்களுக்கு? திருப்பி எங்கள் சேனலுக்கு வந்து எங்களை மிரட்டுங்கள், எங்களுக்கு அப்போ தான் கான்டென்ட் கிடைக்கும் அப்படின்னு அவன் கேட்டிருக்கான். அண்ணன் வந்து மிரட்டுங்கள் அப்படின்னு மிரட்டி விடுங்கள் அப்படி நினச்சிட்டார் அண்ணன். அந்த ஸ்பிரிட்டு தான், தட் இஸ் த பாசிட்டிவ் எனர்ஜி ஆஃப் த ஸ்பிரிட் ஆஃப் த யூனோ த இஷ்யூஸ் கிரியேட்டிங் பை த இன்ஸ்டாகிராம் ஆஃப் த டிஃபேமிங் திவாகர் ஆஃப் த காண்டென்ட் போட விட மாட்டேங்கிறாங்களா, அந்த காண்டில் பேசுகிறார். நம்மளால் எத்தனையோ யூடியூப் சேனல்ஸ் வாழ்ந்துருப்பாங்க. அதே காலிசா அப்படின்னு என்கிட்ட 19வது கூலி மட்டும் இருந்தாருன்னா நெருப்ப இறக்கி அண்ணன் செய்கை தான். அண்ணனால யூடியூப் சேனல்ஸ்லாம் வாழ்ந்தாங்களா? மனசாட்சியே இல்லையாண்ணா? வயசு வருஷா தான், நான் ஒத்துக்கிறேன். சில ரொம்ப சின்ன சின்ன சேனல்ஸ் உங்களோட இன்டர்வியூஸ் மூலமாக வளர்ந்தாங்க. ஆனால் உங்களை வளர்த்தி விட்டது அந்த சேனல் தான். அதையும் அக்செப்ட் பண்ணிக்கிறது பேர் தான் ஹம்பிள்னு ஒரு வார்த்தை இருக்குதுன்னா, எங்கேயாச்சும் உங்கள் வாழ்க்கையில் அந்த வார்த்தையை கடந்து வந்திருந்தீங்கன்னா ஒரு டைமாச்சும் டிக்ஷனரி ஓப்பன் பண்ணி என்ன அர்த்தம் அப்படின்னு பாருங்கள். யூடியூப் சேனல்ஸே தப்பா, அதாவது நம்ம மேலே மிஸ் என்னை பென்சிலில் குத்திட்டேன், மிஸ் என்னை பேனால மிஸ் அப்படிங்கிறாங்களா? அப்படி கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்களாண்ணா? உச்சிச்சோ சரிண்ணா, நான் என்னென்னு பார்த்து ஆக்ஷன்ஸ் எடுக்கிறோம் நாங்கள்லாம் அப்படின்ற மாதிரி. சும்மா நின்னது நடந்தது உட்காந்தது இவர் அவர் கூட கம்பேரிசன் பண்ணிட்டாரு. இந்த நடிகரை ஏன் நீங்களும் கம்பேர் பண்ணி வீடியோ போட்டு நடிச்சு காமிச்சு பெரிய ஆளாகுங்க, உங்களை வேணாம்னு சொன்னாங்க. இது ஒன்று உங்களை தான் வேணான்னு சொன்னாங்களா? நீங்களும் அண்ணன் மாதிரி டான்ஸ் ஆடுங்க, புள்ளி 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 ரோ போலி அப்படின்னு உட்காந்து உங்கள் உடம்பை காட்டி ஃபேமஸ் ஆகுங்க. இன்டர்வியூவில் போய் உட்காந்து டிஷர்ட்டை கழட்டிட்டு மற்ற சேனல்லாம் அநாகரிகம்மா, ஜெய்மணிவேல் சேனல்லாம் ஒரு டபுள் மீனிங்மா அப்படின்னு மற்ற சேனலை பிடிச்சி திட்டுங்க. சூரியெல்லாம் கஷ்டப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக உழைச்சி வாழ்க்கையில் முன்னுக்கு வந்து பெரிய ஹீரோ ஆனதுக்கப்புறம் அவன்லாம் படிக்காமல் வந்தம்மா, நான்லாம் டாக்டர்மா அப்படின்னு இன்டர்வியூ கொடுத்து ஃபேமஸ் ஆகுங்க. உங்களை யார் வேண்டாங்கிறா? எதுக்கு அண்ணனை போட்டு அந்த அடி அடிக்கிறீங்க? நான் கேட்குற காலையில் நினச்சிட்டு இருக்கீங்களா? சரி இல்லையே. கொலை குற்றம் கிடையாது, எந்த நடிகரையும் தப்பாக பேசவே இல்லை. தவறுதலான நெய்ல விஷயங்களை வந்து பரப்பிக்கிட்டு இருக்காங்க. தவறுதலான நெய்ல விஷயங்கள் பரப்புறீங்க. எதுக்கு நெய்ல விஷயங்கள் பரப்புறீங்க? நெய்ல விஷயங்கள் பரப்புறீங்களா மக்கள்? சரியில்லை. ஓகேங்களா? என்ன குத்தம் நடந்தா குத்தம், அதாவது எடிட்டில் வந்து அந்த மாதிரி பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ அது வேறு விஷயங்கள். ஸோ நான் கம்பேக் ஆகிட்டேன். என்னோட ஐடி வர்ற வரைக்கும் இந்த ஐடியில், ஓகேங்களா, இந்த ஐடியில் என்னோட வீடியோஸ்லாம் நான் அப்லோட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். பொதுமக்கள் தயவு செஞ்சு அந்த ஐடியை வந்து ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு, பிண்டம் முதல் அண்டம் வரை, ஐயோ ரொம்ப கத்துறணும், எதுக்கு இப்போ இந்த பையன் சம்மந்தமே இல்லாமல் வீட்டுக்குள்ளே உட்காந்து பிச்சை பாத்திரம் பாடிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு என் நெய்பர்ஸ்லாம் நினைப்பாங்கண்ணே. அதனால் புரிஞ்சுக்கோங்கண்ணே, யாராச்சும் சொல்லி புரிய வைங்களேன்டா, புரிஞ்சுக்கோங்கண்ணே. திருப்பி சொல்ல வரேன், யூடியூப் அப்படின்ற சர்க்கிளில் நிறைய எனக்கு வியூவர்ஸ் கிரியேட் ஆயிடுச்சு, இன்ஸ்டாகிராமில் கிரியேட் ஆயிடுச்சு, ஃபேஸ்புக்லேயும் இருக்காங்க. எல்லாத்துக்கும் மேலே ஃபாரினில் டிக்டாக்ல என் பேரில் நிறைய அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி நம்ம மொத்த பிரபலியம் பண்ணிட்டாங்களா? எல்லாம் அதுதானே, எங்கள் தப்பு தான். எல்லாம் ஒரு கட்டத்தில் யோசிச்சு பார்த்தா அப்படின்னா நீங்கள் சொல்கிறது வாஸ்தவம் தான். டிக்டாக்கு ஃபேஸ்புக்குன்னு எங்கே ஓப்பன் பண்ணாலும் நீங்கள் தான். ஆனால் அது ஒரு சீசன் தான். காலங்கள் மாற சில விஷயங்கள் மாறும். அண்ணனுக்கு மட்டும் சில விஷயங்கள் புரியாது கடைசி வரைக்கும், அது வேறு விஷயம். மக்கள் முன்னாடி பிரபலியம் அடைந்தோம். இது இறைவனின் கிருபையால். நான் ஆசைப்பட்டு இந்த சோசியல் மீடியாவுக்கு வரல, இறைவனாக பார்த்து கலைத்தாயாக பார்த்து எனக்கு அமுச்சு வச்சது. இறைவனின் கிருபையால் கலைத்தாய் மீனாட்சி அம்மன் திறமை, கஷ்டப்பட்டு ரத்தம் சிந்தி வேர்வை சிந்தி உழைப்பு இப்படிங்கிற வார்த்தைகள்லாம் உங்கள் கிட்டேருந்து வருது. அப்போ உண்மையாலுமே கஷ்டப்பட்டு வேர்வை சிந்தி ரத்தத்தை சிந்தி அவன் குடும்பத்துக்காக உழைக்கிறவன்லாம் பார்த்தானா எவ்வளோ மனசு கஷ்டப்படுவாங்க ஏங்கண்ணே. ஸோ அந்த இறைவனோட முடிவில் என்றைக்குமே தப்பு ஆகாது. நல்ல உள்ளங்கள் நேர்மையான நபர்கள் ஃபாலோ பண்ணுங்க அண்ணனை. ஓகேவாம்மா? புரியுதா? வாய்ப்பு கொடுக்கறத நான் கண்டிப்பாக நல்ல முறையில் பயன்படுத்தியிருப்பேன். வாய்ப்புகள் வந்துக்கிட்டு தான் இருக்குது. அதை இறைவன் கொடுக்கறத யாரையும் வந்து தடுத்து நிறுத்த முடியாது. ஆனால் அந்த இறைவனே கடுப்பாகிற அளவுக்கு நம்ம பண்ணோம்னு வச்சுக்கோங்க, இறைவன் பொட்டனிலே ஒன்று வச்சு மூடிட்டு உட்கார்ற வீட்டுக்குள்ளே அப்படின்னு சொல்லிட்டு தட்டுறக்கான காலகட்டங்கள் மிக விரைவில் வர்றதுக்கான சான்ஸ் இருக்குதுன்னா பார்த்து உஷாராக இருந்துக்கோங்க. ஸோ தயவு செஞ்சு எனக்கு இந்த ஐடிக்கும் ஆதரவு கொடுங்க. தயவு செஞ்சு எனக்கு இந்த ஐடிக்கும்
ஆதரவு கொடுங்கம்மா ப்ளீஸ்மா, பழைய மாதிரி ஃபேமஸ் ஆனால் தான் இன்டர்வியூ கூப்பிடுவாங்க, இன்டர்வியூ கூப்பிட்டா படத்துக்கு கூப்பிடா, புரியுதானே? அதை கூட அப்படியே அப்படியே பாலிஷ்டாக எலைட்டாக அங்கே நடிக்கிறீங்க பார்த்தீங்களா? அதானே, அதனால தான் ஒரு பெரிய சேட்டலைட் டிவியில் கூப்பிட்டு உங்களை மகா நடிகன் அப்படின்னு நோட்டினாங்கண்ணே. சும்மாவா எங்கள் அண்ணன் பெருமையெல்லாம்? அண்ணா நீங்கள் மாசுண்ணே நீங்கள். மக்களை மகிழ்விப்பேன், ஓகேங்களா? மக்களை மகிழ்விப்பேன், நேர்மையான பிறவியில் பாவம் செய்தவர் உண்மையிலே மேலே கடவுள் பார்த்துக்கிட்டே இருக்காரு. உண்மை, நேர்மை, சத்தியம் எல்லாரும் எத்தனை பேர் யூடியூப் சேனலை கூப்பிட்டு வச்சு ஒரு படித்தவங்கள சாதாரண படித்தவங்கள அண்ணா உங்கள் பாடி லாங்குவேஜ்க்கே தனியாக 50 நாள் கிளாஸ் வைக்கலாம், ஒர்க் ஷாப் வைக்கலாம். நீங்கள்லாம் நார்மல் லேமேன் கிடையாதுங்க. நார்மல் லேமேனும் ஹியூமன் தான். நார்மல் லேமேனும் டிசர்வ்ஸ் ஆல் த ரெஸ்பெக்ட் அ ஃபிசியோதெரபிஸ்ட் ஆர் டாக்டர் டிசர்வ்ஸ். நம்ம ஆள் கிடையாது, ஓகேங்களா? ஸோ தயவு செஞ்சு மக்கள் வந்து புரிஞ்சுக்கோங்க. மக்களுக்கு ஆல்ரெடி நம்மளை பற்றி தெரியும். அந்த பழைய அதுதான் மக்களுக்கெல்லாம் தெரிஞ்சனால தானே அப்புறம் இந்த ஐடியா போச்சு. அதான் எனக்கு புரியாது. ஐடிக்கு ஆதரவு கொடுத்த மாதிரி அந்த பழைய ஐடி ரெக்கார்ட் அண்ணா அப்படியே எலைட் வே ஆஃப் அப்படியே மக்கள்கிட்ட கேட்குறது. இந்த ஓகே தான், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே, ஃபாலோ பண்ணுங்கள் நண்பர்களே, இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க ஃபாலோ பண்ணிக்கோங்க, அதெல்லாம் ஓகே. ஆனால் ஒரு 8 நிமிஷம் வீடியோ ஃபாலோ பண்ணுறதுக்காக மட்டுமே போட்டு அந்த 8 நிமிஷத்தில் 7 நிமிஷம் உங்கள் பெருமையை பேசிட்டு கடைசி அந்த 30 செகண்ட் மட்டும் இப்படி கையெடுத்து கும்பிட்டீங்க பார்த்தீங்களா? அங்கே இருக்குதுண்ணே, அந்த ரேஷியோவில் இருக்குதுண்ணே உங்களோட லைஃபு, உங்களோட ஆட்டிடியூட் எல்லாமே. ஆகிற வரைக்கும் இந்த ஐடிக்கு மக்களோட ஆதரவை ரொம்ப தாழ்மையோடு கேட்டுக்கிறேன். திருப்பி சொல்ல வரேன், ஐயோ 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 என்னாலலாம் திருப்பிலாம் கேட்க முடியாது. இந்த வீடியோவை முடிச்சிடலாம். ஆக மொத்தத்தில் இன்னும் எவ்வளோ நேரம் இருக்குதுன்னு தெரியல எனக்கு. இந்த வீடியோ 7 நிமிஷம், இன்னும் 8 நிமிஷம், இன்னும் திருப்பி சொல்ல வரேன்னு தெரியல. டக்குன்னு சொல்லுங்க, இதுக்கு மேலே முடியல என்னால். வந்து என்னோட உரிமைகளுக்காக ஃபைட் பண்ணுவேன். என்னை பற்றி யாராவது பேசினாங்கன்னா அதை எதிர்த்து ரீசெண்டான முறையில் ஃபைட் பண்ணுவேன். அப்போ பெரிய ஒரு சுதந்திர போராட்ட வீரர் உப்பு சத்தியாகிரகத்தில் போய் பாராது சேர்ந்துக்கு போகிறாரு. இங்கேருந்து இப்போ நாளைக்கு உப்பை எடுத்துகிட்டு நடக்க போகிறாரு நார்த் இந்தியாவை நோக்கி. அம்மன் சொல்லி பிரோஜனம் இல்லைண்ணே. யாராச்சும் சொல்லி புரிய வைங்களா அண்ணனுக்கு? யாரையும் தரக்குறைவாக பேசினதே கிடையாது, ஓகேங்களா? யார் நீங்களா? வாதம் வந்து பக்கவாதம் வந்து முடக்கம் வந்து நீ சாப்பிட்ற கையிலேயே கழுவுவ. அந்த குன்றத்தூர் அபிராமியும் நீ ஒன்று, நீ ஒரு விலை மாதுங்கிற அளவுக்கு ஒரு மனுஷன் சக மனுஷனை திட்டுறதுக்கு வாய் வருது. கேட்டால் எஜுகேட்டட் வேறு. போங்கண்ணே. என்னை நான் நடிக்கிற படத்தில் ப்ரொடியூசர் காலில் கும்பிட்டு விழுந்து நான் சம்பளம் வாங்கிட்டேன். அவ்வளோதானே, சிம்பிள். இப்போ நீங்களே சொல்லிவிட்டீங்க, வேலை முடிஞ்சு போச்சு. உங்களுக்கு வேலையாகணும் அப்படின்னா நான் காலில் விழுவேன். எனக்கு வேலையாக வேண்டாம் அப்படின்னா நான் யாரை வேணாலும் ஏசி பேசுவேன், தூசி பேசுவேன், இஷ்டத்துக்கு பேசுவேன், சாபமெல்லாம் விடுவேன் நான். அவ்வளோதானே. நம்ம நீங்கள் சொல்கிறதெல்லாம் பார்த்து எனக்கு அப்படி தான் போட்டரே ஆகுது. நமக்கு வேலை நடக்கணும், இந்த இடத்துல காசு வருதா, கும்பிடு போட் அப்படின்னு கூலை கும்பிடு போட்டுற வேண்டியது. நெவர் நெவர் இந்த லைஃப் கூலை கும்பிடு டு எனி ஒன். ப்ரொடியூசருக்கும் டைரக்டருக்கும் அவ்வளோ மரியாதையாக நான் நடந்துக்கிறேன். எப்போ என்னோட உரிமைகள் கேட்கப்படுதோ அந்த இடங்களில் கேட்கப்படுவேன். எப்போ அண்ணனோட உரிமைகள் உடைமைகள்லாம் கேட்கப்படுதோ அண்ணன் அந்த இடத்துல கேட்கப்படுவான். அந்த தமிழ் சென்டென்ஸே வாக்கியமே அப்படியே நீங்கள் ஒரு பேச்சாளருங்கிறனால ஒரு கோர்வையாக என்னமோ பேசுகிறீங்க. ஆனால் எங்களுக்கு தான் புரிய மாட்டேங்குது. கொஞ்சம் டீகோட் பண்ணால் புரியும்னு நினைக்கிறேன். இது ஒரு படித்த நபர் அப்படின்றனால எல்லாத்தையும் தைரியமாக தட்டி கேட்குறான். படித்த நபர் அப்படிங்கிறனால ஏதாவது தைரியமாக தட்டி கேட்டுறாங்க. அண்ணன் தட்டி கேட்குறாரா? என்னென்ன இப்போ தட்டி கேட்டீங்க? விட்டு கொடுக்க மாட்டேங்கிறான். நம்மளுக்குலாம் அந்த தன்மை இல்லையன்ட்டு நிறைய பேர் புறாமப்பட்டு நம்ம மேலே நிறைய பழிகள். ஆமாம், வேலை பொழப்பில் எங்களுக்குலாம். ஏன்னா இப்போ என்ன நீங்கள் தைரியமாக இருந்தீங்க? ஏதாச்சும் இந்த டாக்ஸுக்கு ஏதாச்சும் வாய்ஸ் அவுட் பண்ணீங்களா? இல்லை ஏதாச்சும் தொழில வாய்ஸ் அவுட் பண்ணீங்களா? கவர்மெண்ட்டை பக்கச்சுக்கிட்டீங்களா? மலையெல்லாம் வெட்டாதீங்கன்னு விஜய் சேதுபதி ஒரு ஸ்டேஜில் நின்று சொன்னார். மலையை சமநிலையே பாதிக்கப்படுனார்ல, அந்த மாதிரி ஏதாச்சும் கவர்மெண்ட்டுக்கு ஆப்போசிட்டாக ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கீங்களா? இருக்காங்க. எனவே போனது போகட்டும். டாக்டர் அவ்வளோதான். அதுக்கு தான் அண்ணன் வராரு. ஒட்டு மொத்தத்தில் திஸ் இஸ் தி எலைட் வே ஆஃப் சேயிங். இந்த புது அக்கௌண்ட்டை ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு மேலே அந்த வீடியோ பார்க்க முடியல. இன்னும் 2 நிமிஷம் இருக்குது, முடியல. இதோட முடிச்சுக்கலாம். ஆக மொத்தத்தில் இப்போ எதுக்கு இந்த வீடியோ அப்படின்னா, இந்த ஒரு பர்டிகுலர் விஷயத்த உங்ககிட்ட சொல்கிறதுக்கு தான். அந்த புது அக்கௌண்ட்டும் இப்போ இல்லை இன்ஸ்டாகிராமில், அதையும் தூக்கிட்டானுங்க. அதனால் இந்த வீடியோவும் வேஸ்ட்டு தான். இவரை வச்சு நான் பண்ண இந்த வீடியோவும் வேஸ்ட்டு தான். இதை நீங்கள் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களோட நேரமும் வேஸ்ட்டு தான். ஸோ எல்லாருமே நம்ம மூட்டையை மூடிட்டு எல்லாம் போய் வேலையை பார்ப்போம். அவ்வளோதான் நண்பர்களே. மூஞ்சில் சூரியன் வேறு சுளிர் நடிக்குது. இந்த எனக்கு அதை விட ஹெட்செட்டில் வச்சு இதெல்லாம் கேட்குறது அப்படியே அண்ணன் மாதிரி இன்ஸ்பிரேஷனலாக இருக்குன்னு சொல்ல வந்தேன். உங்களுக்கே புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். டடா பை சொல்லிட்டு கிளம்பி நாங்கள் மீட் மிஸ் டடா பை. ஐயோ முடியல.